அடுத்து நம்ம என்ன சாப்டர் பார்க்க போறோம் அப்படின்னா வரைபடங்கள் அதை பத்தி பார்க்க போறோம். அதுக்கு நமக்கு கிராஃப் ஷீட் தேவை. கிராஃப் ஷீட்டை வச்சுதான் நம்ம இந்த இதுல இருக்க கணக்குகள் எல்லாம் போட போறோம். இதுல கிராஃப் ஷீட்டை எடுத்துக்கோங்க. எடுத்து அந்த இதுல கோடு கோடா ஒரு மாதிரி எப்படி சொல்றது, ஒரு கட்டம் கட்டம் அளவுக்கா 10 கோடு இது சேர்ந்து ஒரு கட்டம் அந்த மாதிரி இருக்குமா, அதுல இருந்து மொத்தம் எண்ணுங்க. அதுல இருந்து பாதி அளவுக்கு ஒரு கோடு, பாதி அளந்து அதுல ஒரு கோடு போடுங்க. இந்த பக்கமும் அதே மாதிரி கோடு போட்டு ஒரு அம்புக்குறியை போட்டுக்கோங்க. அம்புக்குறியை போட்டுட்டு எக்ஸ்ன்னு பேர் கொடுங்க, இதுக்கு ஓன்னு பேர் கொடுங்க, இதுக்கு எக்ஸ் டேஷ்னு பேர் கொடுங்க. அடுத்து இதுக்கு ஒய் ஓ ஒய் டேஷ் அப்படின்னு பேர் கொடுங்க. அடுத்து நம்பர் குறிச்சுக்கோங்க. ஒவ்வொரு கட்டத்துக்கும் ஒரு ஒரு நம்பர் 1 2 3 4 5 அப்படி போய்கிட்டே இருக்கும். அடுத்து அதே மாதிரி இந்த பக்கம் +1 ஒரு 2 3 4 5 அப்படி போய்கிட்டே இருக்கும். இந்த பக்கம் -1 -2 -3 போய்கிட்டே இருக்கும். கீழையும் மைனஸ் வேல்யூஸா வரும். இது எல்லாத்தையும் குறிச்சுக்கோங்க. இது கிராஃப் ஷீட்ல. இதுக்கப்புறம் இந்த எக்ஸ் ஓ எக்ஸ் டேஷ் அப்படிங்கிற அச்சு என்னன்னா எக்ஸ் அச்சு அப்படின்னு சொல்றாங்க. எக்ஸ் ஓ எக்ஸ் டேஷ்ங்கிறது எக்ஸ் அச்சு. அடுத்து ஒய் ஓ ஒய் டேஷ் அப்படிங்கிறது என்னன்னா ஒய் அச்சு. எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, இது ஓங்கிறது என்னன்னா ஆதிப்புள்ளி. ஆதிப்புள்ளினா 0,0 அப்படிங்கிற பாயிண்ட் இருக்கும், ஆதிப்புள்ளி. அதாவது இந்த ஆதிப்புள்ளி என்னன்னா எக்ஸ் ஓ எக்ஸ் டேஷும் ஒய் ஓ ஒய் டேஷும் சந்திக்கிற புள்ளி. செங்குத்தா சந்திக்குதா, செங்குத்தா குத்தா சந்திக்குதா, அப்ப அதுதான் ஓ அப்படிங்கறத சொல்றாங்க. இது எல்லாமே எக்ஸ் அச்சு ஒய் அச்சு இந்த ஓங்கிற ஆதிப்புள்ளி எல்லாம் சேர்ந்ததுதான் கார்ட்டீசியன் ஆய அச்சு முறை அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து நம்ம ஒரு பாயிண்ட் எடுத்துக்கலாம். ஒரு பாயிண்ட் சம் எக்ஸ் கமா ஒய் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இது ஒரு நம்பரா தான் இருக்கும். இப்ப ஏங்கிற பாயிண்ட்ல எக்ஸ்ங்கிற பாயிண்ட் இருக்கு, ஒய்ங்கிற பாயிண்ட் இருக்கு. இந்த எக்ஸ் என்னன்னா எக்ஸ் அச்சு தொலைவு. முதல்ல இருக்கிறது எக்ஸ் அச்சு தொலைவு, ரெண்டாவது இருக்கிறது ஒய் அச்சு தொலைவு. இங்க ஏதாவது நம்பர் இருக்குன்னு வச்சுக்கோங்க, 1,2 அப்படின்னு இருந்தா இந்த 1ங்கிறது எக்ஸ் அச்சு தொலைவு, 2ங்கிறது ஒய் அச்சு தொலைவு. சரியா? இந்த பாயிண்ட்ல 1ங்கிறது ஏங்கிற பாயிண்ட்ல 1 தான் எக்ஸ் அச்சு தொலைவு, 2ங்கிறது ஒய் அச்சு தொலைவு. அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா சில நம்பர், அதாவது சில பாயிண்ட்ஸ்களை இந்த மாதிரி கிராஃப் ஷீட்ல குறிக்க போறோம். அதுக்கு முன்னாடி இந்த கிராஃப் ஷீட் எத்தனை பாகமா இருக்கு அப்படின்னு பார்த்தா 4 சம பாகமா இருக்கும். இது முதல் கால் பகுதி, இது இரண்டாம் கால் பகுதி, இது மூன்றாம் கால் பகுதி, இது நான்காம் கால் பகுதி. இது ஆன்டி கிளாக் வைஸ்ல இப்படி சுத்தும். சரியா? 1 2 3 4 இப்படி சுத்தும். இந்த முதல் கால் பகுதியில 2 வேல்யூமே எக்ஸ் அச்சு தொலைவும் பிளஸ்ஸா இருக்கும், ஒய் அச்சு தொலைவும் பிளஸ்ஸா இருக்கும். இதுல இரண்டாம் கால் பகுதியில எக்ஸ் அச்சு தொலைவு மைனஸா இருக்கும், ஒய் அச்சு தொலைவு பிளஸ்ஸா இருக்கும். அடுத்து மூன்றாம் கால் பகுதியில எக்ஸ் அச்சு தொலைவு மைனஸ் ஒய் அச்சு தொலைவு மைனஸா இருக்கும். அடுத்து நான்காம் கால் பகுதியில எக்ஸ் அச்சு தொலைவு பிளஸ்ஸா இருக்கும், ஒய் அச்சு தொலைவு மைனஸா இருக்கும். அதாவது இதுல இருக்க பாயிண்ட்ஸ்ல எக்ஸ் அச்சு தொலைவு பிளஸ் ஒய் அச்சு தொலைவு பிளஸ்ஸா இருக்கும். அடுத்து இதுல மைனஸ் பிளஸ் மைனஸ் மைனஸ் பிளஸ் மைனஸ். அடுத்து நமக்கு எடுத்துக்காட்டு 3.1 என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா 4,5ங்கிற புள்ளிய Pன்னு வச்சுக்கிறாங்க. அடுத்து Qங்கிற புள்ளிய 5,4ன்னு வச்சுக்கிறாங்க. இதுல எக்ஸ் அச்சு தொலைவு 4, ஒய் அச்சு தொலைவு 5, இதுல எக்ஸ் அச்சு தொலைவு 5, ஒய் அச்சு தொலைவு 4. இப்படி சாதாரணமா 4,5 5,4 நமக்கு பார்த்தா ரெண்டுமே ஒரே பாயிண்ட் மாதிரி இருக்கு. ஏன்னா ஒரே எண்கள் தானே இருக்கு, 4 5, இதுலயும் 4 5 இருக்கு. அப்ப அப்படி பார்த்தா நமக்கு என்ன தெரியுதுன்னா ஒரே பாயிண்டா இருக்குமோ அப்படின்னு தோணுது. ஆனா நம்ம வரைபடத்துல குறிச்சு பார்ப்போம், அது ரெண்டும் ஒரே பாயிண்டா இல்லையா அப்படின்னு பார்ப்போம். இதுவும் பிளஸ் இதுவும் பிளஸ், இதுவும் பிளஸ் இதுவும் பிளஸ். அப்ப இந்த 2 பாயிண்ட்டுமே முதல் கால் பகுதியில தான் அமையும். ஏன்னா பிளஸ் பிளஸ் அப்படிங்கறதுல தான் அமையும். அப்ப இந்த முதல் கால் பகுதியில தான் நமக்கு அமைய போகுது. 4,5 அப்படின்னா இந்த இருக்கு 4 எக்ஸ் அச்சு தொலைவு, ஒய் அச்சு தொலைவு 5 இந்த இருக்கு. அப்ப இதுக்கு நேரா 5வது இதுல குறிக்கணும். இப்படி பாருங்க, அதுக்கப்புறம் இப்படி பாருங்க. இப்படி பாத்தீங்கன்னா 5வது இதுல குறிச்சீங்கன்னா இதுதான் 4,5ங்கிற புள்ளி, Pங்கிற புள்ளி. இப்ப இத கோட்டால ஜாயின் பண்ணுங்க. இதுதான் நம்மளோட Pங்கிற புள்ளி. Qங்கிற புள்ளி 5,4 இந்த இருக்கு 5 எக்ஸ் அச்சு தொலைவு,
y அச்சு தொலைவு 4 இந்த இருக்கு. அப்ப 5,4 Qங்கற பாயிண்ட் 5,4. இதுதான் Qங்கற புள்ளி. இப்போ இந்த Pங்கற புள்ளியும் Qங்கற புள்ளியும் ஒரே பாயிண்டா? இல்ல. ஏனா ஒரே பாயிண்டா இருந்தா அது மேலயே தான ஒரு புள்ளி மேலயே இன்னொரு புள்ளி இருந்திருக்கும். இது இங்க இருக்கு, இது இங்க இருக்கு. அப்ப இது ரெண்டும் வெவ்வேறு புள்ளிகள். இது ரெண்டு என்ன புள்ளிகள்? வெவ்வேறு புள்ளிகள். அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா சில புள்ளிகள் கொடுத்திருக்காங்க. அத நம்ம வரைபடத்துல குறிக்க போறோம். இது என்னன்னா எடுத்துக்காட்டு 3.2 அதுல ஃபர்ஸ்ட் கணக்கு என்ன கொடுத்திருக்காங்கன்னா ஏங்கற புள்ளி 3,5 3ங்கிறது x அச்சு தொலைவு, 7 3ங்கிறது x அச்சு தொலைவு, 5ங்கிறது y அச்சு தொலைவு. இதுவும் பிளஸ் வேல்யூ, இதுவும் பிளஸ் வேல்யூ. அப்ப ரெண்டுமே பிளஸ்னா அது எங்க இருக்கும்? முதல் கால் பகுதியில அமையும். முதல் கால் பகுதினா இதுதான். இதுல 3ங்கிறது x அச்சு தொலைவு. x அச்சு தொலைவுனா இதானே. இப்ப 3 இந்த இருக்கு, 5 இந்த இருக்கு y அச்சு தொலைவுல. அப்ப 3க்கு நேரா இப்படி இந்த 5க்கு நேராவும் ஜாயிண்ட் ஆகுற ஒரு புள்ளி இருக்கும்ல, அத குறிச்சுக்கோங்க. இதுதான் ஏங்கற புள்ளி 3,5. அடுத்து புள்ளியை தான் நமக்கு குறிக்க சொல்லிருக்காங்க, நம்ம குறிச்சிட்டோம். அடுத்து -2,7 bங்கற புள்ளி என்னன்னா -2,7. அப்ப மைனஸ் பிளஸ் இருக்கறனால இது இரண்டாம் கால் பகுதியில வரும். -2ங்கிறது x அச்சு தொலைவு, y அச்சு தொலைவுங்கிறது 7. -2 இந்த இருக்கு, 7 இந்த இருக்கு. அப்ப -2,7 குறிச்சாச்சா? இது bங்கற புள்ளி -2,7 அப்படினு எழுதிக்கணும். அடுத்து cங்கற புள்ளி என்னன்னா -3,-5 ரெண்டுமே மைனஸ் தான், மூன்றாம் கால் பகுதியில வந்துரும். cங்கற புள்ளி x அச்சு தொலைவு -3, y அச்சு தொலைவு -5. -3 இந்த இருக்கு, -5 இந்த இருக்கு. அப்ப இதுக்கு நேரா அப்படியே வந்தீங்கன்னா -5 இந்த இருக்கு. அப்ப இதுக்கு நேரா அப்படியே புள்ளியை குறிக்கணும். இது cங்கற பாயிண்ட் -3,-5 அப்படினு எழுதிக்கணும். அடுத்து dங்கற பாயிண்ட் என்னன்னா 2,-7. இந்த 2ங்கிறது தான் x அச்சு தொலைவு, -7ங்கிறது தான் y அச்சு தொலைவு. 2, இந்த இருக்கு 2 x அச்சு தொலைவு, y அச்சு தொலைவு -7. அப்ப இதுக்கு நேரா இந்த -7க்கு நேரா ஜாயிண்ட் ஆகுற புள்ளி. இதுதான் நம்மளோட D 2,-7. அடுத்து என்ன கொடுத்திருக்காங்க? O0,0 இந்த இருக்கு 0, இதுக்கும் 0 இந்த இருக்கு, இந்த லைனுக்கும் 0 இந்த இருக்கு. அப்ப இதுதான் ஓங்கற புள்ளி O0,0. இப்ப நம்ம தேவையான பாயிண்ட்ஸ் எல்லாம் குறிச்சாச்சா? அது என்னென்ன கால் பகுதியில இருக்கு நமக்கு தெரியுதா? இதுதான் இதோட ஆன்சர்.